எல்லாருக்கும் வணக்கம். ரென்னா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான சௌ சௌ பகோடா தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் குழந்தைங்க வந்து சௌ சௌலாம் சாப்பிடாமல் ஒதுக்குவாங்க. இந்த மாதிரி பகோடாவாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர நேரத்தில், இந்த மழை நேரத்தில் நல்லா மொறுமொறுப்பாக செஞ்சு கொடுத்தோமா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக இந்த மொறுமொறுப்பான பகோடா செஞ்சிடலாம். எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். சௌ சௌ பகோடா பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, காரமான தனி மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பகோடாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா, கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் தோல் சீவி கேரட் திருகி வச்சுருக்கிற மீடியம் சைஸில் ஒரு சௌ சௌ சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். சௌ சௌவில் உள்ள தண்ணியே போதுமானதாக இருக்கும். தண்ணியே சேர்க்கல. இந்த சௌ சௌவில் உள்ள தண்ணியிலேயே நம்ம இந்த மாவு கலவை எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழை தூவிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. நம்மளோட பகோடாவுக்கு மாவு கலவை ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பகோடா பொரிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பகோடா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகி வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு கலவையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பெரும்பாலும் இந்த சௌ சௌ காயெலாம் குழந்தைங்க வந்து சாப்பாட்டில் ஒதுக்கிடுவாங்க. இதில் வந்து தண்ணி சத்துலாம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பகோடா செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சௌ சௌ பகோடா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பிடலாம். பகோடா வேக வைக்கும்போது அடுப்பை வந்து மிதமான தணலில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் முழுமையாக நல்லா வெந்து வரும். அடுத்த பக்கமும் திருப்பி போட்டாச்சு. 2 பக்கமுமே நல்லா வெந்து வரட்டும். அடுப்பை மிதமான தணலில் வச்சு பகோடா எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. ரொம்ப சுவையான சௌ சௌ பகோடா சூப்பராக ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான எண்ணெய் குடிக்காத சௌ சௌ பகோடா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த சுவையான மொறுமொறுப்பான சௌ சௌ பகோடாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.